மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் மிதுன ராசிக்கு புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளும் தெளிவாக எடுக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தொழில் மற்றும் வேலையில் பார்த்திங்கன்னா வேலை இடத்துல உங்கள் திறமைகளை பாராட்டும் வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. சக ஊழியர்கள் நல்ல உறவுகளை பேணுவது முன்னேற்றத்தக்க வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு எதிர்பாராத சில பண வரவுகள் கிடைக்குங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கட்டுப்பாடோட செயல்படுத்தும் வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. முதலீட்டு அவசர முடிவுகள் தவிர்க்கணுங்க. காதல் மற்றும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் நிலவும் வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. வாழ்க்கையில் துணிவுடன் பயன்படுத்தும் புரிதலும் ஏற்படுங்க. காதல் விஷயத்தில் நேர்மையாக பேசுவது நல்ல பலனை தரும்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்குங்க. உடல்நலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. போதுமான ஓய்வும் தூக்கமும் எடுத்துக்கிற வாரமாக இருக்குங்க. உணவு முறையில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கவனம் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும் வாரமாக இருக்குதுங்க. தேர்வுக்கு போட்டிக்கு தயாராகிறவங்கெல்லாம் சிறப்பான முறையில் தயாராகும் வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதிர்ஷ்ட குறிப்புகள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. கூட்டு தொழிலில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க. அதை தவிர்த்துட்டு சிறப்புடன் செயல்பட வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவில் பார்த்திங்கன்னா பழைய கடனை அடைச்சிட்டு எதிர்பாராத வரவில் செயல்பட வேண்டிய வாரமாக இருக்குதுங்க. குடும்பத்திற்காக சில முக்கிய செலவுகள் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இந்த வாரத்தில். ஆன்லைன் மூலம் ஏதாவது பதிவு பண்ணுறது திட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய வாரமாக இருக்குதுங்க. இந்த வார இறுதியில் பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலுத்துவீங்க. என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மன அமைதிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நரசிம்மர் கடவுளையும் அல்லது துர்க்கை அம்மன் இருக்குல்ல அதை வழிபட்டு வந்தால் நல்ல ஒரு நாளாக அமையுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரத்துக்கு துர்க்கை அம்மனை வழிபடுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் வாரமாக இருக்குது. தேவையான அளவுக்கு பணத்தை செலவு பண்ணாமல் கட்டுப்பாடோடு செலவு பண்ணுறது நல்லதுங்க. ஆனால் கடன் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மேம்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்லக்கூடிய வாரமாக இருக்குதுங்க. பிள்ளைங்களுக்குள்ளே பிடிவாதங்கள் பிடிப்பதால் ஒரு சில விஷயத்தை நம்ம வாங்கி தரதை தவிர்க்கணுங்க. அலுவலகத்தில் வழக்கான நிலையில் காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுப்பற்ற பிறகு கிடைக்குங்க. அதிகாரிகள் சில நேரத்தில் கண்டுபிடித்து காணாமல் ஆதரவுகள் கிடைக்குங்க. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு லாபம்லாம் கிடைக்காதுங்க. இந்த வாரம் போட்டிகளை சமாளிக்கும் கடுமையாக பாடப்பட வேண்டுங்க. புதிய முயற்சிகள் எடுக்க இந்த வாரம் எடுக்கிறது தவிர்க்கணுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மகிழ்ச்சியான வாரமாக இருக்குங்க. கணவன்கள் அன்பு செலுத்தக்கூடிய வாரமாக இருக்குங்க. அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 2, 5, அதிர்ஷ்ட நாள் 22, 25, சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா 26 முதல் 28 முழுவதுமே இருக்குங்க. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாடினா சரியாகுங்க. நரசிம்மரை வழிபட்டால் நன்மை உண்டாகுன்னு சொல்கிறாங்க. மிருகசீஷ்டம் பார்த்திங்கன்னா 3, 4 செவ்வாய் அலைச்சத்தில் அதிகரிக்குங்க. அலைச்சல் இந்த வாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சிலருக்கு புதிய சொத்து வாங்கிறதுக்கு நல்ல ஒரு பண சேமிப்பை இந்த வாரம் எடுக்கலாங்க. சனி பகவானுக்கு குரு பார்வையில் உண்டாகதால் வேலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குங்க. திருவாதிரைக்கு பார்த்திங்கன்னா துணிச்சலுடன் நம்பிக்கையுடன் அதிகரிக்குங்க. எடுத்த வேலை வெற்றிகரமாக முடியக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுங்க. தொழில் முன்னேற்றம் அடையுங்க. வருமானம் அதிகரிக்குங்க. சொந்த இடம், வீடு, அப்புறம் கனவாகக்கூடிய வாரமாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் 2, 1, 2, 3 குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வாரமாக இருக்குங்க. எதிர்ப்பு போட்டி அதில் விலகக்கூடிய வாரமாக இருக்குங்க. கையில் பணம் புரளக்கூடிய வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நிதி வளர்ச்சியும் தொழில் முன்னேற்றம் எதிர்பாராத வேலையை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சில அலைச்சல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பார்த்துக்கணுங்க.
குடும்ப உறவில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து தலையிடுவதை வந்து தவிர்த்துக்கணுங்க. அப்படி அவங்க தலையிட்டால் வந்து சகோதரர்கள் அவங்க மூலமாக வந்து உறவுகளுக்கு வந்து சண்டை சச்சரவு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து புதிய வாய்ப்புகளும் கூட்டுறவுகள் முழுவதும் கிடைக்குங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வந்து சேருங்க. பணவரவு அதிகரிக்கணும்னா பார்த்திங்கன்னா வந்து சில செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணுங்க. புதிய சொத்து வாங்குறது அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் ஈடுபடணுங்க. ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தூரம் வந்து பயணிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துக்கணுங்க. ஏன்னா வந்து இந்த வாரம் வந்து அலைச்சல்கள் வந்து தரும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மன அமைதிக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் வாரமாக அது இருக்குதுங்க. நரசிம்மரையும் துர்க்கையும் வழிபட்டால் இந்த வாரம் வந்து சிறப்பாக இருக்குங்க. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் வந்து மெதுவாக அமையும். ஆனால் வந்து முன்னேற்றக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. சிலர் புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஆனால் அதனால் வந்து மனத்தை வந்து தளர விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் வந்து வெற்றியுடன் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே இந்த சந்தேகங்கள்லாம் நீங்குங்க. மேலதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பதிவு உயர்வு சம்பள உயர்வெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நல்ல தகவலாக வந்து சேரக்கூடிய வாரமாக இருக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் வந்து அறிமுகமாவாங்க. பொருளாதாரத்தில் வந்து வாரத்தில் முதல் பாதியில் வந்து செலவு அதிகரிக்குங்க. அதே சமயம் வந்து 2ஆம் பாதியில் வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப தேவைகள் செலவுகளை வந்து பூர்த்தி பண்ணுவீங்க. பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக வந்து பொருளாதார உதவி வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தங்களின் நிலம் போன்ற நீண்டகால முதலீடுகளை குறித்து வந்து சிந்திக்க நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. காதல் மற்றும் வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா காதலில் இருந்த குழப்பங்கள் வந்து நீங்கிறதுக்கான நல்ல வாரமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுக்கு மீண்டும் உறவு வந்து கொள்ளலாங்க. திருமணம் தொடர்பு பேச்சுகள்லாம் சாதகமாக அமையுங்க. துணையிடம் வந்து பொறுமையாக பேசுவது வந்து ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி செய்திகள் வரக்கூடிய வாரமாக இருக்குங்க. குடும்பத்தில் உறவினர்களுக்குள் நேரம் செலுத்துவதற்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. சகோதரிகளுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும் வாரமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த சிறிய மனக்கசகசப்புலாம் நீங்குங்க. கல்வி மாணவர்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகரிக்கும் வாரமாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகள் அல்லது முன்னேற்றம் இருக்குங்க. உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் வாரமாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. தூக்கத்தில் சரியாக பராமரிக்க வேண்டுங்க. அதிக யோசனைகளும் மனசோர்வு வராமல் பார்த்துக்கிறது வந்து நல்லதுங்க. தண்ணீர் அதிகமாக குடிக்கணுங்க. நடைப்பயிற்சி தியானம் ஆகியவற்றை வந்து நல்லா செயல்படணுங்க. நட்சத்திர வாரியான பலன்கள் மிருகசிஷ்டம் 3-4 பாதம் புதிய முயற்சிகளும் வெற்றியும் பணமும் அதிகரிக்கும் வாரமாக அமைஞ்சிருக்குங்க. திருவாதிரையில் வந்து நண்பர்கள் நல்ல நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்குதுங்க. வேலை தொடர்பான நல்ல செய்திகள் வரும் வாரமாக அமைஞ்சிருக்குங்க. பூசத்தில் வந்து 1, 2, 3 பாதங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்குங்க. அதிர்ஷ்ட குறிப்புகள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் 5, 14, 23. அதிர்ஷ்ட நாள் பச்சை. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட நாள் புதன் வெள்ளி. அதிர்ஷ்ட மலர் மல்லிகை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. உங்கள் வார்த்தையில் சக்தி இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் பேசும் ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையை புதிய வாய்ப்புகளுக்கும் கதவை திறக்கலாம். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்கு வெற்றி நிச்சயம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்துட்ருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அகிலம் ஆஸ்ட்ரோவில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸாக வரும். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.